கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய பரபரப்பான சூழலில் நாம் பொருளிட்டு செலவழிக்கிற நேரத்தில் ஒரு சிறு பகுதியாவது நம் உடல் ஆரோக்கியத்துக்கு செலவிட வேண்டும். உலகம் முழுக்க இன்று வரவேற்கப்படுகிற உடற்பயிற்சி யோகாசனம். நம் அன்றாட வாழ்வுக்கு உகந்த வகையில் எளிய முறையில் யோகாசன பயிற்சி தர வருகிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியான வலிவும் பொலிவும். என் இனிய தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆசனம் பல வகையாக இருக்கின்றது. முன்பின் வளைக்கக்கூடிய ஆசனங்கள், உடலை திருகுகின்ற ஆசனங்கள், உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆசனங்கள், தலைகீழாக செய்யக்கூடிய ஆசனங்கள், இப்படி 84 லட்சம் ஆசனங்கள். அது 84 லட்சம் ஆசனங்களுக்கு பெயர் வைப்பது எப்படி? பெயர் தெரிய வேண்டும் அல்லவா? ஆதி காலத்தில் எழுத்து கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. எதில் தெரிந்து கொள்வார்கள்? ஆகவே அதுக்கு பேரே மிருகங்கள் பெயர், மரங்களின் பெயர், பிராணிகளின் ஒவ்வொரு பெயர். ஆகவே 84 லட்சம் உயிர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றது, உலகத்திலே இருக்கின்றது. அவர்கள் அந்த பெயரை வைத்து இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது புஸ்தகங்கள்லாம் வந்து விட்டது, அதிலே படத்தை போட்டு அதுக்கு கீழே பெயரை எழுதி விடுவார்கள், புரிந்து கொள்ளலாம். அந்த காலத்தில் புரிந்து கொள்ள முடியாது, படமே போட முடியாது. செய்து காட்டி 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 தான் முனிவர்கள் எல்லாம் செய்வார்கள். அப்புறம் சீடர்களை வைத்து செய்வார்கள், இவர்கள் பேசுவார்கள். இப்படித்தான் 84 லட்சம் ஆசனங்களையும் படித்திருக்கிறார்கள், செய்கிறார்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த முறையில் இன்றைக்கு பாருங்கள், நமது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நமது தமிழகத்திலே தலை சிறந்த பள்ளி வேலம்மாள் பள்ளி. ஆகவே அந்த பள்ளியிலிருந்து இன்றைக்கி 4 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் எப்படி ஆசனங்கள் செய்கிறது என்பதையெல்லாம் பார்த்தீர்கள். இப்பொழுது பெரிய மாணவர்களும் சிறிய மாணவர்களும் வந்து இந்த அற்புதமான படிநிலை தேள் ஆசனம், விருச்சிகாசனத்தை செய்ய போகிறார். பார்க்க வேண்டும். தேள் உங்களுக்கு தெரியும், விஷம். அதுபோன்று நம் உடலில் உள்ள அத்தனை விஷத்தையும் முறிக்கக்கூடிய, தவிர்க்கக்கூடிய, குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் அந்த தேளாசனம். பல முறைகள் இருக்கின்றன. அதிலே படுத்து செய்யக்கூடிய ஆசனம், அதை சலவாசனத்தை பழகிவிட்டு அதற்கு பிற்பாடுதான் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். படுத்து சலவாசனத்தை பழகி, ஊர்த்துவ சலவாசனத்தை பழகி, அதற்கு பின்னால் தான் அந்த படிநிலை விருச்சிகாசனம் தேளாசனத்தை பழகி, அப்பொழுது கையில் மடக்கி செய்வார்கள், கையை நீட்டி செய்வார்கள். எத்தனையோ விதமாக இருக்கின்றது. உடலிலே எந்த விஷம் சேர்ந்திருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். அதுதான் இந்த ஆசனத்தினை தாத்பரியம். அந்த நிலையில் இந்த மாணவர்கள் இப்பொழுது படிநிலை விருச்சிகாசனத்தை செய்ய போகிறார்கள். தேளாசனத்தை, சலபாசனத்தை முதல் கட்டமாக செய்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாக அந்த விருச்சிகாசனத்தை செய்வார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு குப்புறப்படுங்கள். மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும். முகத்தை இறுக்கி கொண்டு செய்யக்கூடாது, சிரித்து கொண்டு செய்ய வேண்டும். நீங்கள் பார்ப்பீர்களானால் எந்த ஆசனமும் வயிற்றையும் முதுகெலும்பையும் தொடாமல் எந்த ஆசனமும் இருக்காது. பார்க்கலாம், வயிற்றையும் முதுகெலும்பையும் தொடாமல் எந்த ஆசனமும் இருக்காது. ஏனென்றால் இது முக்கியமான பகுதி. முதுகெலும்பும் முக்கியம், வயிறும் முக்கியம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் ஊர்த்துவ சலபாசனம் எந்த அளவுக்கு காலை தூக்க முடியுமோ தூக்கி நிறுத்துங்கள். 2 காலையும் தூக்குங்கள். காலை விரைப்பாக மேலே தூக்க வேண்டும். சலபாசனத்தின் ஊர்த்துவ நிலை பார்க்க வேண்டும். செய்ய முடியாதவர்கள் காலை இறக்கி விடலாம். பழக 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 சாதனை செய்கிறவர்களுக்கு நான் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தில் இருப்பேன். ஒரு மனோதிடம். இந்த மனோதிடம் வந்துவிட்டால் அவர் படிக்கக்கூடிய பாடங்களிலும் அதிக மார்க் வாங்குவதிலும் ஒரு திடம் வந்துவிடும்.
மெதுவாக இறக்குங்கள். ஒரு 15 நாள், ஒரு மாதம் இந்த சலபாசனம் ஒரு 2 அடி தூக்குறது, அப்புறம் 3 அடி தூக்குறது, அப்புறம் ஊர்த்துவ சலபாசனம் தூக்கி செய்த பின்புதான் விருச்சிகாசனத்தை செய்வார்கள். இப்பொழுது காலை தூக்கி தலையில் வையுங்கள் பார்க்கலாம். தரையிலே அழுத்தி கையை காலை விரைப்பாக தூக்கி தலையிலே வைக்க வேண்டும். பாருங்கள், காலை சேர்க்க வேண்டும். காலை விரித்து வைக்கக்கூடாது. கூடுமான அளவு காலை சேர்க்க வேண்டும். தேள் எப்படி இருக்கிறதோ அதை கொடுக்கை தூக்கி கொண்டு ஓடுவதை நாம் பார்க்கலாம். தேளாசனம், படுநிலை தேளாசனம் என்று பெயர். மெதுவாக இறக்குங்கள். உடலில் என்ன கழிவுப் பொருளாகட்டும், விஷத்தன்மை இருக்கட்டும், அவைகளெல்லாம் நம் உடலில் இருந்து நீக்கப்பட்டு விடும். நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக அதிகமாகிவிடும். வயிறு அழுத்தப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, தொடைகளெல்லாம் ஈர்க்கப்படுகின்றன, பிருஷ்டபாகம் ஈர்க்கப்படுகிறது, கழுத்து தரையிலே அமுக்கப்படுகிறது. பாருங்கள் எத்தனை பகுதி. மீண்டும் ஒரு முறை மெதுவாக இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இவைகளெல்லாம் மாவட்ட அளவில், மாநில அளவில், அகில இந்திய அளவில், உலக அளவில் செய்யக்கூடிய போட்டிகளெல்லாம் இந்த ஆசனத்தை பாடத்திட்டமாக வைத்திருப்பார்கள். எவ்வளவு நேரம் இருக்கிறார்களோ அதுக்கு தக்கபடி மார்க் போடுவார்கள். சாதனை செய்கிறார்களா, எவ்வளவு நேரம் இந்த ஆசனத்தில் இருக்கிறார்கள், அவர் முகபாவம் எப்படி இருக்கிறது, அவர் எப்படி உடை அணிந்திருக்கிறார்கள், எப்படி இந்த ஆசனத்தை ஆரம்பிக்கிறார்கள், எப்படி இவர்கள் முடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்ப்பதற்காக ஒவ்வொரு நிலையையும் பார்ப்பதற்கு 10 ஜட்ஜ் இருப்பார்கள். ஒவ்வொரு நிலையையும் அவர் தனித்தனியாக கவனிப்பார்கள். அவர்களுக்கு மார்க் போடுவார்கள், வெற்றி அடைந்து விடுவார்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். மீண்டும் ஒரு முறை தூக்குங்கள். வயிற்றிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முதுகிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கழுத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நீங்கிவிடும். மீண்டும் ஒரு முறை காலை தூக்கி தலையிலே வையுங்கள். மெதுவாக இறக்குங்க. நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். மூவாயிரம் பிள்ளைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது. 3000 பிள்ளைகளும் அங்கே ஆசனம் செய்யப்படுகிறது. அங்கே கின்னஸ் சாதனையெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆசனத்தில் 3000 பிள்ளைகளையும் ஒரு பெரிய மைதானத்தில் வைத்து அங்கே சூரிய நமஸ்காரம் செய்ய வைத்து, ஒன்று போல சூரிய நமஸ்காரம், ஒன்று போல அவர்களுக்கு உடையணிந்து கின்னஸ் புத்தகத்தில் சாதனை செய்திருக்கிறார்கள். அத்தனை மாணவர்களும் ஒன்று போல அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்து பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவர்களை 1000 குழந்தைகளையும் வைத்து ஒன்று போல பயிற்சி செய்தார்கள் என்றெல்லாம் நமக்கு ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக இருந்தது. என் அருமை மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் மெதுவாக எழுந்து தலைப்பக்கம் கால்பகுதியாகவும் கால்பக்கம் தலைப்பகுதிக்கும் மாற்றி படுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். காலை பின்பக்கமாக விட்டுவிட வேண்டும். காலை குத்தர வைக்காமல் அப்படி வச்சிடணும். இப்பொழுது ஒரு முறை ஊர்த்துவ சலபாசனம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விருச்சிகாசனத்துக்கு வரணும். இப்பொழுது காலை மேலே தூக்குங்கள். ஊர்த்துவ சலபாசனம் நன்றாக மேலே தூக்க வேண்டும். கையை எவ்வளவுக்கு எவ்வளவு தரையிலே அழுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அளவு நேரம் இந்த ஆசனத்தில் நாம் நிற்கக்கூடிய வல்லமை நமக்கு வந்துவிடும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து விட வேண்டும். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை தூக்கி தலையிலே காலை மெதுவாக வைக்க வேண்டும். தூக்குங்கள். தூக்கும் பொழுது சற்று மூச்சு பிடித்துக் கொள்ளலாம்.
அதுக்கப்புறம் சாதாரண மூச்சு. பாருங்கள், கை எப்படி வைத்திருக்கிறார்கள், கால் எப்படி வைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு வயிற்று பகுதி வளைக்கப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நன்றாக மெதுவாக இறக்குங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு முறை தூக்கி தலையிலே வையுங்கள். விருச்சிகாசனம். வயிற்றில் உள்ள நரம்பு நாடிகள் எல்லாம் இழுக்கப்படும். தூக்குங்கள், காலை தலையிலே வையுங்கள். கையை தரையிலே அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நான் முதலிலே கூறியபடி எழுந்து சற்று கிராஸில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். தலையை அங்கே வைத்து காலை இங்கே நீட்டி செய்யுங்கள். எப்படி முதலில் நான் படுக்க சொல்லி கொடுத்தேன் அல்லவா? நன்றாக கிராஸில் படுக்க வேண்டும். காலை பெருவிரலை பின்ன விடுங்கள். மெதுவாக தூக்குங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து விட்டுக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை தூக்கி தலையிலே வையுங்கள். மெதுவாக நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நேராக எழுந்து உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியவர்களே, இந்த விருச்சிகாசனம் என்பது அற்புதமான ஆசனம். இது பல வகை இருக்கின்றது. இந்த ஆசனத்தை பார்த்துவிட்டு வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் வியந்து பாராட்டுகிறார்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பம்பாய்க்கு வந்திருந்த ஒரு வெளிநாட்டுக்காரர், நான் அப்பொழுது திருநெல்வேலியில் இருக்கும் பொழுது, எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். விருச்சிகாசனத்தில் எத்தனை முறை இருக்கின்றது, அத்தனையும் எனக்கு நீங்கள் புகைப்படமாக அனுப்பினால் உங்களுக்கு நான் நீங்கள் கேட்கிற பணத்தை நான் தருகிறேன், அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த புத்தகங்களில் பிற்காலத்தில் தான் 50 ஆண்டுகளுக்கு முன்னாக நிறைய யோகாசன புத்தகங்கள் எல்லாம் வரல. அது ஏதோ என்னுடைய விலாசத்தை தெரிந்து கொண்டு என்னுடைய பயிற்சியாளருக்கு இந்த லெட்டர் வந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய குழந்தைகள் எல்லாம் இந்த விருச்சிகாசனத்தை அற்புதமாக செய்யும். பல்வேறுபட்ட விருச்சிகாசனத்தை படம் எடுத்து, பெரிய அளவிலே படம் எடுத்து, கலர் படத்திலே எடுத்து நான் அவருக்கு பணமே வாங்கி கொள்ளாமல் அனுப்பினேன். அந்த காலத்திலே அவர் அதை பெற்றுக்கொண்டு ஆச்சரியப்பட்டு அவர் 5000 ரூபாய் அனுப்பி வைத்தார் என்று சொன்னால், வெளிநாட்டுக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கின்றது, அதை பழக வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதை அனுப்பியதற்காக அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். பணமே வாங்காமல் நீங்கள் அனுப்பிவிட்டீர்கள், இந்த படத்திற்கு இது போன்ற படத்தை நான் வெகு நாட்களாக தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லை. யோக சம்பந்தப்பட்ட புத்தகங்களில் இதை பற்றி விவரமாக சொல்லியிருக்கிறார்களே தவிர படம் எந்த புத்தகத்திலும் இல்லை. நீங்கள் விருச்சிகாசனத்தை பல கோணங்களில் உங்கள் குழந்தைகளை பயிற்சி செய்து அதை படம் எடுத்து அனுப்பியிருக்கிறது. இது மிகவும் பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். இதை எங்களுடைய வெளிநாட்டுக்கு சென்று, நான் அமெரிக்கா, லண்டன் போன்ற நகரங்களில் இந்த யோகாசன பயிற்சியாலை வைப்பதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அங்கெல்லாம் உங்கள் படத்தை போட்டு இந்த குழந்தைகளுடைய அற்புதமான யோகக்கலையை மற்றவர்களுக்கும் நான் கற்பிப்பதற்கு உங்கள் படம் எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது என்று அவர் கடிதம் எழுதியிருந்தார். இன்றைக்கும் நான் அதை வைத்திருக்கிறேன். ஆகவே இந்த ஆசனங்கள் எல்லாம் நம் கோயில்களில் இருக்கின்றன, பிரகாரங்களில் இருக்கின்றன, தேர்களில் இருக்கிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். தேர் சிலைகளை
சில பேர் அதை வெட்டி எடுத்து வெளிநாட்டிற்கு விற்பனை செய்து வருகிறார்கள். அதனுடைய முக்கியத்துவம் தெரியவில்லை. கிராமங்களில் சென்று பார்ப்போமேயானால் அந்த அற்புதமான இந்த தேர்களெல்லாம் பாழடைந்து கிடப்பதையெல்லாம் பார்க்கலாம். சில இடங்களில் தான் அதை மூடி தகரம் கோட்டையை போட்டு 4 மூடி வைத்திருக்கிறார்கள். பல இடங்களில் அதை போற்றுவார்கள் கிடையாது. கிராமங்களில் எல்லாம் அந்த தேரை ஓட்டுவதும் கிடையாது, இந்த தேரை போற்றுதலும் கிடையாது. அதனுடைய முக்கியத்துவம் தெரியவும் இல்லை. கோடிக்கணக்கான வேல்யூ உள்ளது இந்த தேர்களெல்லாம். அவளெல்லாம் பாரம்பரிக்கப்பட வேண்டும். வெளிநாட்டவர்கள் நம்மை மதிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம ஆய கலைகள் 64 கலைகளையும் பார்த்துத்தான் வியக்கிறார்கள். இத்தனை கலைகளையும் எப்படி அந்த காலத்திலே புத்தகம் இல்லாத காலங்களில் படித்தார்கள் என்று வியக்கிறார்கள். அவர்கள் படிக்கிறார்கள். வெளிநாட்டிற்கு போய் பயிற்சியாலையை வைத்துக் கொண்டு சொல்லித் தருகிறார்கள். கோடி கோடியாக பணம் அவர்கள் சம்பாத்தியம் செய்கிறார்கள் நமது கலையை வைத்து. ஆகவே இது போன்ற அற்புத ஆசனங்களை குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே சொல்லிக் கொடுத்து, பெரியவர்களும் சொல்லிக் கொடுத்து, இதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் இருக்கின்றதே, விஷத்தன்மையெல்லாம் உடலிலிருந்து நீங்கிவிடும், கழிவுகளெல்லாம் நீங்கிவிடும், உடல் தூய்மையாகிவிடும். உடல் தூய்மையாகிவிட்டால் மன தூய்மை ஆகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உடலை பக்குவப்படுத்தாமல் மனதை பக்குவப்படுத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்கின்றார். யார் உடலை நன்றாக பக்குவப்படுத்தி வளர்க்கிறார்களோ, ஆசனங்கள் மூலமாக, பிராணாயாமங்கள் மூலமாக, இயற்கை உணவுகளின் மூலமாக உடலை வளர்க்கிறார்களோ அவர்கள் நீடித்து வாழ்வார்கள் என்று திருமூலர் சொல்கின்றார். அந்த நிலையில் நீங்கள் இந்த ஆசனங்களை நீங்களும் உங்கள் குழந்தைகளும் சுற்றத்தாரும் பழகி நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன்.